வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். போன வீடியோவில் ஐப்ரோ அடர்த்தியாக வளர சில டிப்ஸ் பார்த்தோம். அதில் கருவேப்பிலை சோப் குடிக்கும்போது நல்ல ஹேர் க்ரோத் தலைமுடிக்கும் ஐப்ரோக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த சூப் எப்படி தயாரிக்கலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை அதோட ஸ்டெம்போடு பறித்து எடுத்துக்கிறணும். இலைகளாக உருவாமல் அதோட ஸ்டெம்போடு எடுக்கும்போது அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்கும். இலைகளை சுத்தமாக தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி, அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டால் போதும். தண்ணீர் ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் கொதிச்சாவே போதுமானது. வெரி சிம்பிள், அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணி அந்த பாத்திரத்தை வச்சிட வேண்டியது. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி குடிச்சிடலாம். இந்த சிம்பிளான சூப்பை நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் குடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக அது அப்படியே க்ளோஸில் தான் இருக்கணும். பொதுவாக கருவேப்பிலை இலைகளை பச்சையாக அரைச்சும் குடிக்கலாம். அது அந்த மாதிரி குடிக்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்காது. சில பேருக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்காது. இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்போது குழந்தைங்களும் ஈஸியாக குடிப்பாங்க. ஹேர் க்ரோத்தும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதை ப்ரிப்பேர் பண்ண டைமும் இல்லை, ஈஸியாகவும் இருக்கணுங்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு ஓகேவாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கான இந்த சூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரே கல்லில் பல மாங்காய் அடிக்கலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் முடி வளர்ச்சியை தூண்டும், அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர வைக்கும். நெக்ஸ்ட் ஒன் கண் பார்வை தெளிவாகும். வயதாகும்போது ஏற்படுற அந்த கண்புரை வராது. இது குடிக்கும்போது வராது. ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பையும் இரத்த சர்க்கரை அளவையும் கண்ட்ரோலில் வைக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு அதிகமான ஞாபக சக்தியை கொடுக்கும். 30+ இருக்கிற பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மான பிரச்சனைகளை சரி செய்யும். உடம்புல எலும்பு முறிவு ஏற்பட்டு எலும்பு க்ரோத்திங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதுக்காக மெடிசன் எடுத்துகிட்ருக்கவங்க இதை ட்ரை பண்ணும்போது க்ரோத்து சீக்கிரம் வரும். எலும்போட க்ரோத்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். இதயம் சம்மந்தமான நோய்கள் இருக்கிறவங்களும் இதை கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணும். என்னால் டயட்லாம் இருக்க முடியாது, ஆனால் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சூப் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் நான் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறது கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ரெஃபர் பண்ணது தான். நாம் மறந்துட்டோம், மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். வெறும் கருவேப்பிலை ஜூஸ் மட்டும் குடித்தா நிறையா முடி எனக்கு வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வளராது. முடி வளர்ச்சிக்கு நான் சொல்கிற பராமரிப்பு முறைகளையும் சரியாக கடைபிடித்து இந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க்ஸும் எடுத்துக்கும் போது பெஸ்ட்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.